ஸ்டார்ட் ரோலிங். முதலமைச்சரோட பேரன் இன்பநிதியோட பெயரில் இருக்கக்கூடிய 3 கோடி ரூபாய் காரில் தான் இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்காரு. 1 2 3 4 இந்த கார் நம்பரு. அப்படியே ஒவ்வொருத்தரும் செல்வத்தில் திளைக்கிறார்கள். இந்த குடும்பம் ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன்ல, கருணாநிதி காலத்திலேருந்தே இந்த குடும்பம் அதிகாரத்தையும் செல்வத்தையும் சுவைத்து வளர்ந்ததனால் இந்த குடும்பத்துக்கு நினப்பே தமிழ்நாடு நமக்கு சொந்தன்ற நினப்பு. உதயநிதி நாள் விளங்காத படத்தில் நடித்தது தவிர என்னங்க கட்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணாரு? தமிழக அரசு சார்பில் விளையாட்டுத்துறை சார்பில் துணை முதல்வர் உதயநிதி தானே விளையாட்டுத்துறைக்கான அமைச்சர், உதயநிதி சார்பில் கார் ரேஸ் நடத்தப் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. தமிழக அரசு செலவு செய்த தொகை மட்டும் 42 கோடி. தமிழ்நாடு பூரா இவங்க தாத்தா பேரையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் அப்பா பேரையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா உங்களுக்கு சொந்தமா? அது என்ன? கருணாநிதியோட பேனாவுக்கு சிலை எத்தனை அடி தெரியுமா? 134 அடியில் கருணாநிதியோட பேனாவுக்கு கடலுக்கு நடுவில் சிலை. இந்த பைத்தியக்காரனாவது இப்படி ஒரு ஆசைப்படுவாங்க. தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் 2026 தேர்தல் தொடர்பாக மீண்டும் உங்களோட உரையாடுவதில் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சின்னு யோசிச்சு பாருங்க. என்னென்னா, நான் பத்திரிகைக்காரன், மக்களுக்கு தேவையான உண்மைகளை சொல்ல வேண்டும்ன்றது என்னோட வேலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் 1000 வேலை இருக்கும். தேர்தல் சமயத்தில் தான் எந்த கட்சிக்கு வாக்களிக்கலான்ற முடிவுக்கே பெரும்பாலானோர் வருவார்கள். கட்சிக்காரங்களை விட்டுருங்க, கட்சி உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்களை விட்டுருங்க. மற்ற நடுநிலையான வாக்காளர்கள் பெரும்பாலானோர் இந்த தேர்தல் சமயத்தில் தான் கூட்டணியை பார்த்து, வேட்பாளர்களை பார்த்து, தேர்தல் அறிக்கைகளை பார்த்து, அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை பார்த்து, தலைவர்களின் உரைகளை பார்த்து, கட்சிகள் அளிக்கக்கூடிய விளம்பரங்களை எல்லாம் பார்த்து யாருக்கு வாக்களிக்கலாம் என்ற முடிவுக்கு வருவீர்கள். உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்வதற்கான நேரம் இருக்குமா என்றால் இருக்காது. அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு வாழ்க்கையே போராட்டம். தினந்தோறும் பொழப்ப பார்ப்பீங்களா? அரசியல் யார் என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டு இருப்பீங்களா? இதையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து உங்களோடு பேசுவதனால்தான் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி என்று நான் கூறுகிறேன். நான் தொடர்ந்து இந்த திமுக என்ற தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்றத மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தோணும், இவனுக்கு திமுக மீது என்ன கோபம்? 75 வருஷ கட்சி, 2021 இவன் தானே ஆட்சி மாற்றம் ஏற்படணும், திமுக வரணும்னு பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ என்னடான்னா, திமுகன்ற அந்த தீய சக்தி தப்பித்தவரி கூட ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பேசுகிறான்னு, இவனுக்கு ஏதாவது பர்சனலாக பஞ்சாயத்தா என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றும். தோழர்களே, ஏற்கனவே நான் சில வீடியோக்களில் பேசியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த குடும்பம், கருணாநிதி குடும்பம் இருக்கே, தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஆச்சுங்களா. ஆட்சியே இல்லைனாலும் கட்சி அவங்கக்கிட்ட தானே இருக்குது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் தயாராக இருக்கும்போது இவர்களுக்கு என்ன கவலை? தோழர்களே, திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வேட்பு மனு தாக்கல் செய்திருப்பார்ல, அதுக்குள்ள அவரோட சொத்து விவரங்களை எல்லாம் போட்டிருப்பார்ல. அந்த 2006 தேர்தலாக இருக்கட்டும், 11 தேர்தலாக இருக்கட்டும், 21 தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையும் இவர் தாக்கல் செய்துள்ள அந்த சொத்து விவரங்களை நீங்கள் எடுத்து பாருங்களேன். சொந்தமாக அவர்கிட்ட ஒரு காரு கூட இருக்காது. நம்ப முடியுது அவங்களால? சொந்தமாக ஒரு முதலமைச்சர்கிட்ட சொந்தமாக ஒரு காரு கூட இல்லையா அவருக்கு? முதலமைச்சரோட பேரன் இன்பநிதியோட பெயரில் இருக்கக்கூடிய 3 கோடி ரூபாய் காரில் தான் இப்போ போயிட்டு வந்துட்டுருக்காரு. 1 2 3 4 இந்த கார் நம்பரு, ஃபேன்சி நம்பரு. இன்பநிதி சின்னோண்டு பையன், 18 வயசு தான் ஆகும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஏதுங்க 3 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குகிற அளவுக்கு ஏதுங்க அந்த இன்பநிதிக்கு பணம்? இன்பநிதி பேரில் கார் வாங்கிக்கிட்டு முதலமைச்சர் அதை பயன்படுத்துவார். அப்போ அவரோட சொத்து பட்டியலை தேர்தல் பிரமாண வாக்குமூலத்தில் தாக்கல் செய்யும்போது அந்த காரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பேரனோட சொத்தெல்லாம் தாத்தா போடணுன்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் இந்த குடும்பத்தின் செல்வ செழிப்பு, செல்வம் எவ்வளவு இருக்கிறது என்பது ஊருக்கே தெரியும் இல்லையா? அதிமுக அமைச்சர்கள்லாம் இன்னோவா காரில் போயிட்டு இருக்கும்போது இவர் 3 கோடி ரூபாய் காரில் போகிறாரு. இவர் மட்டும் இல்லை, அமைச்சர் காந்தி 5 கோடி ரூபாய் காரு, திருச்சி அமைச்சர் திரு நேரு 6 கோடி ரூபாய் காரு. அப்படியே ஒவ்வொருத்தரும் செல்வத்தில் திளைக்கிறார்கள்.
இந்த குடும்பம் ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன்ல, கருணாநிதி காலத்திலிருந்தே இந்த குடும்பம் அதிகாரத்தையும் செல்வத்தையும் சுவைத்து வளர்ந்ததனால் இந்த குடும்பத்துக்கு நினப்பே தமிழ்நாடு நமக்கு சொந்தன்ற நினப்பு. யோசிச்சு பாருங்க, கலைஞர் இருந்தார், இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு மகன் மு.க. ஸ்டாலின் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு புள்ள உதயநிதி ஸ்டாலினை இளைஞரணி செயலாளராக்குனாங்க, எம்எல்ஏ ஆக்குனாங்க, அமைச்சர் ஆக்குனாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அடுத்து கட்சி தலைவர் 26 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உதயநிதி தான் முதலமைச்சர். ரைட்டா? ஓகே. ஸ்டாலினாவது இளைஞர் அணியை தொடங்கினார், ஏதோ வேலை செஞ்சார், மிசால ஜெயிலுக்கு போனார், கதைலாம் விட்டாங்க. உதயநிதி நாள் விளங்காத படத்தில் நடித்தது தவிர என்னங்க கட்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணார்? அவர் இளைஞரணி செயலாளர், அவர் துணை முதலமைச்சர், ஸ்டாலினோட தங்கச்சி மகளிர் அணி செயலாளர். இதெல்லாம் பத்தாதுன்னு இன்ப நிதியையும் கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் இந்த குடும்பத்துக்கு, யோசிச்சு பாருங்கள். அதனால்தான் திமுக தீய சக்தி என்று நான் சொல்கிறேன். இந்த 2026 தேர்தலில் திமுக தோல்வி அடைவதோடு நின்றுவிடக்கூடாது. இனிமேல் என்றைக்குமே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் கூட்டத்தில் இதுதான் திமுகவுக்கான கடைசி தேர்தல் என்று பலமுறை அவர் குறிப்பிடுவதை நானும் குறிப்பிடுகிறேன். இதோட திமுக எந்திரிச்சு தேர்தலில் போட்டியிட்ட நிலைமைக்கு கூட அந்த கட்சி இருக்கக்கூடாது. ஒரு முக்கியமான சம்பவத்தை இதற்கு உதாரணமாக குறிப்பிடுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 2024ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில், விளையாட்டுத்துறை சார்பில், துணை முதல்வர் உதயநிதி தானே விளையாட்டுத்துறைக்கான அமைச்சர், உதயநிதி சார்பில் கார் ரேஸ் நடத்தப் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. கார் ரேஸ்ன்றது ஒரு விளையாட்டு, கிராண்ட் ப்ரீலாம் நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சர்ன்னு ரேஸ் கார் போகும், பல கோடி ரூபாய் அந்த காரெல்லாம். அதை நடத்துறதுல ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? எங்கே நடத்தணும் அந்த ரேஸை? இதற்கென்று இருக்கக்கூடிய இடத்தில் நடத்த வேண்டும் இல்லையா? தமிழ்நாட்டில் இந்த ரேஸ் நடத்துறதுக்கான இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்தில் பல ஆண்டுகளாக இந்த ரேஸ் நடத்துறதுக்குனே ஒரு ரேஸ் ட்ராக்கு இருக்குது. ஓகேவா? இந்த ரேஸ் கார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேஸ் கார்னால் நீங்கள் ரோட்டில் ஓடுற இன்னோவா, ஸ்கார்பியோ, இந்த கார் இல்லை. ரேஸுக்குன்னு ஒரு கார் இருக்கும், சின்னதாக குட்டியாக இருக்கும், பல மடங்கு வேகத்தில் அந்த கார் பயணிக்கும். அந்த கார் பயணிப்பதற்கென்று தனியாக ஒரு ரோடும் ரேஸ் ட்ராக்கும் வேணும். சாதாரணமாக இப்போது அண்ணா சாலையிலேயோ ராதாகிருஷ்ணன் சாலையிலையெல்லாம் அந்த காரை ஓட்ட முடியாது. அந்த கார் ஓடுவதற்கென்று பிரத்யேகமாக இத்தனை இன்ச்சு அளவில் ஒரு ரோடு இருக்கணும், ட்ராக் இருக்கணும். அப்போ தான் அந்த ரேஸு அதில் நடத்த முடியும். அந்த ரேஸ் ட்ராக் சரியாக இருக்கிறதா என்பதை கண்காணித்து பரிசோதித்து அனுமதிப்பதற்கென்று ஒரு சர்வதேச ஏஜென்சி இருக்குது. அந்த ஏஜென்சி இதை டெஸ்ட் பண்ணி இதில் இந்த கார் ரேஸ் நடத்தலாம் அப்படின்ட்டு அனுமதி கொடுத்தா தான் அந்த ரேஸை நடத்த முடியும். ரைட்டா? ஏற்கனவே சொன்னேன், ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்தில் ரேஸு ட்ராக் இருக்குது. அங்கே பல முறை ரேஸ்களும் நடந்திருக்கிறது. உதயநிதிக்கு மவுண்ட் ரோட்டில் ரேஸ் நடத்தணும்னு ஆசை. மவுண்ட் ரோட்லனா எங்கே? தீவுத்திடல் இருக்குது. சென்னையை அறிந்தவர்களுக்கு தெரியும். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, தீவுத்திடல், போர் நினைவு சின்னம் இருக்குல்ல, இது ஒரு ரவுண்டு ரோடு இப்படி வரும். இந்த பாரிஸ் கார்னர் போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு இறங்குற இடத்துல ரவுண்டு நேராக போனால் போர் நினைவு சின்னம், அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா டாக்டர் சுவாமி சிவானந்தா சாலை, அது அந்த இடத்த கார்னரில் தான் ஓமந்தூர் அரசு மருத்துவமனை இருக்குது. இப்படி வந்தீங்கன்னா தீவுத்திடல் ஜாயின் ஆகும். இது ஒரு ரவுண்டு இல்லையா? இதில் நடத்தணும்னு உதயநிதிக்கு ஆசை. இந்த பைத்தியக்காரனாவது இப்படி ஒரு ஆசைப்படுவானா? யோசிச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்தில் ரேஸ் ட்ராக் இருக்குதுன்னு சொன்னேன். அங்கே போய் நடத்திக்க. இங்கே தான் நடத்த வேணும். உதயநிதி ஒற்றை காலில் நிற்கிறார். சரி நடத்துங்க, நான் தான் அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம்னு சொன்னேன். உங்கள் துட்டில் நடத்துங்க. எதற்காக அரசு பணத்தை செலவழிக்கிறீர்கள்? அந்த ரேஸ் நடத்துவதற்காக தமிழக அரசு செலவு செய்த தொகை மட்டும் 42 கோடி தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரேஸ் நடத்தலாமா இல்லையா, அந்த ரேஸ் ட்ராக்கு தரமானதா இல்லையான்றதை சர்வதேச ஏஜென்சி பரிசோதித்து அனுமதி அளிக்க வேண்டும் என்று. அந்த கார் ரேஸ் நடத்துவதற்கு ஏற்றாறு போல் நான் இப்போ சொன்னேன்ல, ஓமந்தூரார் போர் நினைவு சின்னம்ட்டு அந்த ரவுண்டு, இது முழுக்க புதிதாக சாலைகள் போடப்பட்டன. அந்த பக்கம் போனவங்களுக்கு தெரியும், ரோட்டுக்கு நடுவில் சென்ட்ரு மீடியன்லாம் இருக்கும். இந்த ரேஸ் நடத்தணுன்றதுக்காக சென்ட்ரு மீடியன்லாம் ரிமூவ் பண்ணாங்கங்க. உலகத்தில் எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமாங்க? இதெல்லாம் எதற்காக என்றால், பட்டத்து இளவரசரின் கேளிக்கைக்காக. அவருடைய நண்பர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் அத்தனை பேரோடும் அமர்ந்து இந்த ரேஸை இவர் கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மக்களது வரிப்பணம் 42 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது தோழர்களே. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கே, அங்கே தான் இந்த ரேஸை நடத்தணுமா நீங்கள்?
இருங்காட்டுக்கோட்டையில் ரேஸ் நடத்தி அங்கே போய் உட்காந்து பாருங்கள். உங்களை யாராவது வேண்டான்னு சொன்னாங்களா? எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதுக்கே அங்கே ரேஸ் நடத்துகிறீங்க விமர்சனம் செய்தபோது விளையாட்டை வளர்ப்பதற்காக இது செய்கிறேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் அந்த காரை தொட்டு பார்க்க முடியுமாங்க? பல கோடி ரூபாய் இருக்குங்க ஒவ்வொரு காரும். தொட்டு பார்க்க முடியுமா? இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு குறிப்பாக இந்த கார் ரேஸ் உதாரணத்தை சொன்னேன்னா, இந்த குடும்பத்துக்கு தமிழ்நாடு நமக்கு சொந்தம்னு நினப்பு இருக்குது, உறுதியாக இருக்குது. இவனுங்களுக்கு வேறு என்ன கதி? போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிட்டாங்க, எங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நடப்போம். திருப்பி இதே மாதிரி பசப்பு வார்த்தைகளை சொல்லி திருப்பியும் ஆட்சியில் உட்காந்துட்டு இதே மாதிரி கார் ரேஸ் நடத்துவோம். என்ன பண்ண முடியும் உங்களால் என்ற ஆணவம் இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். தமிழகத்தில் இவர்கள் பல்வேறு நூலகங்களை திறக்குகிறார்கள். அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த நூலகங்கள் அத்தனைக்கும் கலைஞர் கருணாநிதியின் பெயரை வைக்கிறார்கள். கிளாம்பாக்கத்தில் புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டாங்க, அங்கே அதற்கும் கலைஞர் பெயரை வைக்கிறார்கள். தமிழ்நாடு பூரா இவங்க தாத்தா பேரையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் அப்பா பேரையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா உங்களுக்கு சொந்தமா? கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூரா நமக்கு சொந்தம்ன்றது நினப்பு இருக்கா இல்லையா அந்த குடும்பத்துக்கு? தோழர்களே, 2022 ஆட்சிக்கு வந்த ஒரு 7-8 மாதத்தில் தமிழக அரசு ஒரு திட்டத்தை அறிவித்தது. என்ன திட்டம் தெரியுமா? கருணாநிதியோட பேனாவுக்கு செலவைக்கிறேன். அதாவது என்னென்னா, அவ்வளோ எழுதியிருக்கிறாராம் அவர். சரி, எழுதினீங்கன்னா அந்த பேனாவை கொண்டு போய் மியூசியத்தில் வைங்க. இந்த பேனாவில் தாங்க கலைஞர் எல்லாத்தையும் எழுதினார், குறளோவியம் எழுதினார், தொல்காப்பிய பூங்கா எழுதினாருன்னு எல்லாரும் பார்க்கட்டும். இங்கே இந்த காமராஜர் நினைவகம், ராஜாஜி நினைவகம் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அவர்கள் பயன்படுத்திய பேனா, சட்டை இதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அது மாதிரி இது தாங்க கருணாநிதி பயன்படுத்திய பேனான்ட்டு மியூசியத்தில் வைங்க, போய் பார்த்துக்கிறோம். அது என்னங்க கருணாநிதியோட பேனாவுக்கு சிலை? எத்தனை அடி தெரியுமா? 134 அடியில் கருணாநிதியோட பேனாவுக்கு கடலுக்கு நடுவில் சிலை. ரோட்டில் கூட இல்லை, கடலுக்கு நடுவில் சிலை. எவ்வளவு ஆணவம் இருந்தால் இந்த குடும்பம் இந்த வேலையை பார்க்குங்க? யோசிச்சு பாருங்கள். அரசு பணத்தில் எவ்வளோ தெரியுமா? அந்த 134 அடி சிலைக்கு எவ்வளோ தெரியுமா திட்டம் மதிப்பீடு? 80 கோடி ரூபாய்ங்க அந்த பேனா சிலைக்கு. தெரியுமா? திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே கடுமையான சர்ச்சைகள் எழுந்து இது சம்மந்தமாக ஒரு கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடந்துச்சு. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் போய் கலந்துக்கிட்டு பேசும்போது, பேனா சிலை வச்சா நானே போய் அதை உடைப்பேன் அப்படின்ட்டார். மீனவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதெல்லாம் வந்த பிறகு சத்தம் போடாமல் இந்த பேனா சிலை திட்டத்தை கம்முன்னு விட்டுட்டாங்க. அப்பாவோட பேனாவுக்கு கடலுக்கு நடுவில் 134 அடி உயரத்துக்கு செலவைக்கிறேன்ட்டு திட்டமிடுறாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இந்த குடும்பத்துக்கு இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு ஆணவம் பிடித்த இந்த குடும்பம் தாங்க திருப்பி ஆட்சிக்கு வரணும், எப்படியாவது ஜெயிச்சு திருப்பி தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க உங்களை தேடி. இந்த குடும்பம் திருப்பி ஆட்சிக்கு வரலாமா? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஆணவம் இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு வேணும். சினிமா துறைனா அவங்களுக்கு வேணும், மணல் குவாரினா அவங்களுக்கு வேணும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கான்ட்ராக்ட்னா அவங்களுக்கு வேணும், ஹைவேஸ் கான்ட்ராக்ட்னா அவங்களுக்கு வேணும். எல்லாமே இந்த குடும்பம் எடுத்துக்கிச்சுன்னா, இந்த 11 மார்ச் அன்று தமிழகத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு குடும்பம் ஏடிஎம்மாக நினைத்து கொண்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது ரொம்ப அழகாக சொன்னார். கிட்டத்தட்ட அவர் சொன்னது கரெக்டு தானே? இந்த குடும்பம் தமிழ்நாட்டை தங்களோட ஏடிஎம்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்மில் போய் கார்டு போட்டால் துட்டு எடுக்கலாம்ல, அது மாதிரி இந்த குடும்பம் தமிழ்நாட்டை தங்களோட ஏடிஎம்னு நினைக்கிறாங்க. மோடி அவர்களே சொன்னார், இந்த குடும்பம் இதை ஏடிஎம்மை பயன்படுத்த, தமிழகத்தை ஏடிஎம்மை பயன்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன், மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள்னு சொன்னார். அதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தப்பித்தவரை கூட இந்த கொள்ளை கூட்டம், இந்த குடும்பம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. இதை உறுதி செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது. முதலமைச்சர் வராரு, இவர் ஸ்டாலின் வராரு, அவங்க மனைவி துர்கா வராங்க, பட்டத்து இளவரசர் உதயநிதி வராரு, அவரது மகன் இன்பநிதி வராரு. இல்லை இவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறாங்க, வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்களே, ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலான்னு தப்பித்தவரை கூட வாக்களித்து விடாதீர்கள். அப்படி தப்பித்தவரை நீங்கள் உதயசூரியனுக்கோ அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்களித்தீர்கள் என்றால் தீராத பாவத்தை செய்தவர்களாகுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாவம் திமுகவுக்கும் அது கூட கூட்டணி கட்சிக்கும் நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா அதை விட மாபெரும் பாவம், மகா பாவம் வேறு எதுவுமே கிடையாது. இதை மனசில் வச்சுக்கிட்டு தேர்தல் என்று நல்ல முடிவை எடுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். நன்றி. தமிழகத்தை காப்போம்.